ஹலோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெனோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெனோ வந்து 8 ஹார்ஸ் நான் வந்து 2 டேஸாக எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 3 டேஸ் வந்து எழுதலை, அதனால் 2 நாள் சேர்த்து வச்சு எழுதுகிறேன். ஸோ இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 100 வீடியோஸ் வந்து இன்னையோட போஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து 101 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹாப்பி. நான் 100 வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்டார்டிங்கில் இடையில ஒரு 1 மந்த் 2 மந்த்லாம் கேப் விட்டு வீடியோஸே போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கன்சிஸ்டண்ட்டாக போட ஆரம்பித்தேன். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ வீடியோஸ் கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஹாப்பியான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெனோ வந்துட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான். எப்போவுமே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேசஸ் அப்புறம் கிராம்லாக்ஸ்லாம் எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த உள்ள வேர்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்து நோட் பண்ணுவேன். எல்லாமே ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டையும் வந்து ரீட் பண்ணி அதுக்கப்புறமா அதோட மீனிங் புரிஞ்சு இதுக்காண்டி தான் இப்படி வருது அப்படின்னு டீச் பண்ணதெல்லாம் யோசித்து அந்த மாதிரி தான் நான் எழுதுவேன். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எழுதுனது தான். ஸோ நான் வந்து 2 நாளாக எவ்வளோ நேரம் எழுதுனேன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட எழுதுனேன். செகண்ட் டேவும் 4 ஹவர்ஸ் கிட்ட எழுதுனேன். அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே கிராம்லாக்ஸே உட்காந்து படித்தேன். ஸோ நான் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன். நோட்டில் எவ்வளோ நேரம் எழுதுனேன், எவ்வளோ பேஜஸ் எழுதுனேன், அதை லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்டிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம லெசனுக்குள்ளே இருக்கும்ல அந்த வேர்டிங்ஸ், அப்புறம் டவுட் இருக்கிறதுல அந்த மாதிரி விட்டு வச்சுருவேன். அப்புறம் சார்கிட்ட போய்ட்டு டவுட் கேட்பேன். இது வந்து டெஸ்ட் வச்சாங்க எனக்கு, அதில் மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்துச்சு. இது வந்து எக்ஸசைஸ். அதுக்கப்புறமா 87 ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்படின்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுதுனாலே இந்த எக்ஸசைஸ் எத்தனை பேஜஸ் வருது அப்படின்னு பார்த்து வச்சுப்பேன். 5 வேர்ட்ஸ், ஒரு வேர்டை 5 லைன்ஸாக எழுதி வச்சுப்பேனா. ஸோ எத்தனை பேஜஸ் வருதுன்னு பார்த்து வச்சுப்பேன். ஸோ அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே நைட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சமாக எழுதிட்டு அதோட முடிச்சிட்டேன். ஏன்னா இன்சைடு வேர்ட்ஸ் அந்த சாப்டரில் உள்ள வேர்ட்ஸே நிறையா இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 87 ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சமாக தான் முடிக்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் வந்து அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த எக்ஸசைஸ்லேயே ஒரு 20 பேஜஸ் கிட்டே இருந்துச்சு. ஒரு 15 ஆர் 17 சம்திங் கிட்டே இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸசைஸ் 88க்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னக்கிட்டு இப்படி எழுதுனதெல்லாம் எடுத்து பார்த்தேன், எதுவும் விட்டுருக்குனான்னு சொல்லிட்டு. ஸோ 88 பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்மளோட வேர்ட்ஸ் இருக்காது, நம்மளோட லெட்டரால் எழுதியிருப்போம், பட் ஸ்ட்ரோக்கில் இருக்காது செகண்ட் எக்ஸசைஸில். ஸோ அதை வந்து இனி எழுதணும். ஸோ அதை எழுதுறதுக்காண்டி நான் வந்துட்டு டைம் ஒதுக்குவேன். ஸோ அதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அதை எழுதி ஃபைனலி அதுவும் முடிச்சிட்டேன். ஏன்னா அது 8 பேஜஸ் தான், டக்குன்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்பீட் எழுதணும். ஸோ ஸ்பீடுக்கு என்ன டிப்ஸ்னால், நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். நம்மளோட பேரா வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து என்னோட இப்படி ஃபோன் ஸ்டாண்ட் இருக்கும்ல அதில் வந்துட்டு நான் வந்து ஃபோனை வந்து ஆனில் வச்சுப்பேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். இதை ஜூம் பண்ணி நான் அந்த வேர்ட்ஸையும் பார்த்துப்பேன். ஸ்பீட் வந்து புக்கில் பார்த்துப்பேன். ஏன்னா டேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தால் புக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் அந்த ஸ்பீடை. இன்னொன்று வந்து எழுதுகிற ஸ்ட்ரோக்ஸை வந்து கையில் வச்சுப்பேன் புக்கில். ஸோ அந்த மாதிரி தான் எழுதுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண 2 பென்சில் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த பென்சில் யூஸ் பண்ணேன் ஸ்பீடுக்கு. ஏன்னா ரொம்ப சின்னதானதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணேன். ஸ்பீடுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பார்க்க வேண்டியது. வேர்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் சின்ன பென்சில்னாலும் யூஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு நோட் பண்ணுவேன்னா தெரியாத வேர்டுன்னு நோட் பண்ணி வச்சுப்பேன். கரெக்ஷன் வாங்குறப்போ நம்ம வந்து டவுட் கேட்டுக்கலாம்ல, அதனால் நோட் பண்ணி வைக்கிறது. ஸ்பீடும் பார்த்திங்கன்னா 1 ஹவரில் முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து இப்போ எவ்வளோ நேரம் எவ்வளோ பேஜஸ் எழுதுனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டே 1 பார்த்திங்கன்னா 5th மார்ச் தான். ஸோ அந்த டே 1ல் வந்துட்டு நான் என்ன எழுதுனேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைமிங் போட்டிருப்பேன். இடையில கொஞ்சம் நிறையாவே பிரேக் எடுத்திருப்பேன். ஏன்னா 1 டேக்கு வந்து 5 ஹார் 6 ஹார் கிட்ட தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்கார முடியும் எப்படினாலுமே. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து 6 பேஜஸ் எழுதியிருப்பேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து லெசனுக்குள்ளே இருக்க வேர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் 2.5 பேஜ் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 hour 30 minutes அதில் வந்துட்டு ஒரு 6 பேஜஸ். இதுவுமே வந்து இன்சைட் வேர்டிங்ஸ் தான் நான் எழுதியிருப்பேன். லெசனுக்குள்ளே இருக்கும்ல அந்த வேர்டிங்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வேணால் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வேர்டிங்ஸ். ஸோ இதுவே ஒரு எக்ஸசைஸ் ரேஞ்சில் நிறையா இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நான் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங் வரவே முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 hour, பட் ஆனால் 2 பேஜ் தான் எழுதியிருக்கேன். எப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது எப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். ஸோ இது ஃபுல்லாகவே நான் வந்து எழுதி வச்சுருப்பேன். சைடில் வந்து வேர்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிப்பேன். வேர்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் எடுத்திருக்கும். வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அது கரெக்டானு செக் பண்ணுவேன். செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எழுத முடியும். அப்படி எழுதுனதுனால தான் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 2 பேஜ் தான் எழுதியிருப்பேன்.
ஸோ நான் வந்து இதில் வந்து வேர்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னு போட்டிருப்பேன். ஸோ நான் 2 வேர்ட்ஸ் வந்து எனக்கு என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்துருக்கேன். ஸ்பெல்லிங் வந்து ஒரு இதில் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது வந்து சைடில் வேர்ட்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரோக் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களா ஃபஸ்ட் எக்ஸசைஸில். ஸோ ஒரு இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து 13 வந்து இன்கரெக்ட். டோட்டல் வேர்ட்ஸ் வந்து 64. ஸோ இதில் வந்து கரெக்ட் வந்து 48 தான். ஸோ ஒரு 20 கிட்ட தப்பாயிருக்கு. பரவாயில்ல, ஓகே 15 தப்பாக இருக்குது. பட் ஓகே, நம்ம ஒரு பாதிக்கு மேலே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும். கண்டுபிடிக்க முடியுதோ இல்லையோ, நம்மளுக்கு வராது அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஆன்சரை பார்த்து தயவு செஞ்சு எழுதாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் எங்கே பெருசாக ஸ்பீடில் யூஸ் ஆக போகுது அப்படி எதுவுமே நினச்சிட்டாங்க. செகண்ட் பேப்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அது மாதிரி ஸ்பீட்லேயுமே இதுலேருந்து தான் நம்ம பாதிக்கு மேலே கொஞ்சம் கொண்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ஸ்பீடில் இது வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பி நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லாம் ஏனதானோன்னு எழுதாதீங்க. பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒன்று பேசிக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கோன்னா சும்மா தேவையில்லாமல் ஒன்றும் இந்த எக்ஸசைஸ் படிக்க வைக்க மாட்டாங்க. இதை முடிச்சுட்டு ஸ்பீடு வரணும், ஸ்பீடை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கை வந்து தப்பாக ஏதோ படித்தோங்கிற மாதிரி படிச்சிடாதீங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு யூனிட்க்கு ஒரு 2 மணி நேரம் வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். மொத்தம் 3 எக்ஸசைஸ் இருக்குதா, ஸ்பீடுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். நம்ம செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது இதுக்கெலாம். அப்புறம் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம். 2க்கும் சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம். மொத்தம் ஒரு 2 மணி நேரம் வேணால் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு அது வேஸ்ட்டுன்னு நினைக்காம உங்களோட லேர்னிங் வந்து நீங்கள் டீப்பாக பண்ணுறீங்க கரெக்டாக அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த 2 ஹார்ஸ் வந்து ஒரு யூனிட்க்கு வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு நீங்கள் ஏனதானோன்னு பின்னாடி ஆன்சர் பார்த்து தயவு செஞ்சு எழுதாதீங்க. இது வந்து கண்டிப்பாக ஸ்டெனோ வந்து பேசிக்லேருந்தே நல்லா படிக்கணும். இந்த மாதிரி படிங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸசைஸ் 87. ஸோ இந்த 87லேயே நான் வந்துட்டு வேர்ட்ஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு 4 பேஜ் கிட்ட தான் எழுதியிருக்கேன். இதில் 2, அதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் ஒரு 4 பேஜ். ஏன்னா எப்படி அரை மணி நேரத்தில் 4 பேஜுங்க, 1 மணி நேரம் 6 பேஜ் தானே. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி 6 பேஜ் எழுதுறேன்னா 6 பேஜ் தான் எழுதுறேன்னா ரொம்ப கம்மியாக. ஏன்னா அது வந்து அந்த லைனை வந்து நான் ரீட் பண்ணி எதுக்காண்டி இந்த ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் இன்சைட் வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து ஸ்லோவாக உள்ள அப்சர்வ் பண்ணி இப்படி தான் வரும் அப்படி சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எழுதும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம எக்ஸசைஸில் வந்து கொஞ்சம் வந்து அப்படி எப்படி சொல்ல, கொஞ்சம் வந்து நம்ம அதில் வந்து வெல்வர்ஸ்டு ஆயிரும். இதுதான் போல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் வேறு இவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்மளாக போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி அப்படி கொண்டு வந்திருக்கும் போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்ம இங்கே 1 ஹவரில் 6 பேஜ் தான் எழுதுறோம்னா இங்கே 1 ஹவரில் நம்ம வந்து ஒரு 10 பேஜ் கூட எழுதுவோம், ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த மாதிரி வரும். ஸோ அதனால தான் எனக்கு எக்ஸசைஸில் வந்து அரை மணி நேரத்துலேயே 4 பேஜ்லாம் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோட டே 1 முடிஞ்சு. டே 1 ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ஹவர்ஸ் இந்த ஸ்டெனோ மட்டும் தான் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் டே 2 பார்த்திங்கன்னா ஏன்னா நான் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணதே ஆஃப்டர்நூன் தான் ஸ்டெனோ வந்துட்டு. ஸோ அதனால் 4 ஹவர்ஸ் தான் எழுத முடிஞ்சு. ஃபஸ்ட்டு 3 நாளாக நோட் எடுக்கவே இல்லை. சாட்டர்டே சண்டே அந்த ஃப்ரேசஸ் கிராம்லாக்ஸ் இந்த மாதிரி எடுத்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 2 வந்து இன்றைக்கி வந்து 6th மார்ச். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையிலே எடுத்தாச்சு. காலையிலே எடுத்து அரை மணி நேரத்தில் ஒரு 3 பேஜஸ். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் காலைல ஸ்லோவாக தானே இருக்கும். ஸோ இங்கே வந்து 4 பேஜஸ், இங்கே 3 பேஜஸ்ன்னு யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக இருந்தனால அப்படி. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 பேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் 4 பேஜஸ். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு 87. அதுக்கப்புறம் 88ல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எங்கூட வந்து ஸ்ட்ரோக்ஸில் எழுதணும். அதை ஸ்ட்ரோக்ஸில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவுமே நான் ஆன்சர் பார்க்காம ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் தான் கரெக்டாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 88ல் மொத்தம் 30 வேர்ட்ஸு. ஒன்று வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னு விட்டுட்டேன். ஆனால் கரெக்ட் பார்த்திங்கன்னா 17, இன்கரெக்ட் 13. இன்கரெக்ட் கம்மி தான். எப்படி சொல்ல, இன்கரெக்டோட ஒரு 4 வேர்டு கொஞ்சம் கரெக்டாக எழுதிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் எப்படின்னா அந்த 4 வேர்ட்ஸில் வந்து பவுல்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக போடல. பட் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ப்ளேஸ் கொஞ்சம் கரெக்டாக எழுதிருந்தாலே போதும்னு சொல்லிட்டு நான் அதை கரெக்ட் கூட சேர்த்துக்கிட்டேன் ஒரு 2-3 வேர்ட்ஸை. பட் வவல்ஸ் மட்டும் தான். வவல்ஸ் இன்னும் போக போக கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணிடுவோம். வவல்ஸே ரொம்ப வைக்க மாட்டோம். அதனால் அது கூட சேர்த்தாச்சு. பட்டு இது வந்து ரொம்பவே ஷாக்கிங். எப்போவுமே எனக்கு வந்து ஒரு 30 இருக்குன்னா அதில் 10 தான் கரெக்டாக எழுதுவேன். இன்றைக்கி 17 கரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ அது போக போக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஒரு எக்ஸசைஸ் எடுக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ரூல்ஸாக படித்து ஆக்சுவலாக இப்போ நான் இந்த சாப்டர் தான் வரேன் 23. ஸோ இந்த சாப்டர் வந்து இப்போ எடுக்கிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா ஒன்று வந்து இங்கே வர எழுதி வச்சுப்பேன்.
இங்கே வர ஃபுல்லாகவே எல்லா வேர்ட்ஸையும் எழுதி வச்சுப்பேன். 5 லைன் எழுதி வச்சுப்பேன். சைடில் அந்த 5 லைன் எழுதியிருப்பேன் நோட்டில், அந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வரை எழுதி வச்சுப்பேன். அப்படி இல்லைனா இது ஃபுல்லாத்தையுமே எழுதி வச்சுருவேன். அப்படி இல்லைனா இந்த ஒரு பேஜை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுவேன். என்னதான் நான் ஃபுல்லாக எழுதினாலுமே நான் வந்து வாசித்து புரிஞ்சுக்கிறது வந்து இந்த ஒரு லைனை தான் வாசிப்பேன். இந்த ஏன்னு போட்டிருக்காங்க, அப்புறம் பீன்னு போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக தான் வாசிப்பேன். ஒரு பாயிண்ட்டை வாசிச்சுட்டு இந்த வேர்டு வந்து எப்படி வருது, ஸோ இது கூட வந்து இந்த ஒரு லெட்டர் ஆட் ஆனால் இப்படி சின்னதாகும், இப்படி டார்க் ஆகும் இந்த ஸ்ட்ரோக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு 5 வேர்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேர்டுக்கு வருவேன், அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவேன். அடுத்த பாயிண்ட்டை ரீட் பண்ணி அடுத்த பாயிண்ட் எழுதுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த லெசன் வந்து கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் அந்த டிப்ஸ் வந்து நான் வந்து ஸ்டெனோ ஜேர்னிலே இதுலேயும் வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். பட் இருந்தாலும் டெப்த்தாக சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு ஸ்டெனோ எவ்வளோ நேரம் எழுதுறேன், எப்படி டைம் இதாகுது, என்ன மாதிரி அதுக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க அதே விஷயம் தான். பட் இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம் அப்போ யூஸ் ஆகும். அதனால் இப்படி பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக இப்போ ஒரு சாப்டர் வந்து ஃபுல்லாக 5 லைன் தான் ஒரு வேர்டே எழுதுறோன்னா அந்த 5 லைன் எழுதும்போது ஒரு சாப்டர் எத்தனை பேஜஸ் வருது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்பேன். இப்போ சாட்டர்டே சண்டே வந்து நான் வந்து ஒரு எழுதி வைக்கணும்னா மேக்ஸிமம் ஒரு 40 பேஜ் வரும், அப்படி இல்லைனா ஒரு 50 பேஜ் வரும். இப்போவாச்சும் தான் 55 பேஜ்லாம் பெருசாக போகும். ஸோ அப்போ நான் வந்து கணக்கு போட்டுப்பேன். ஓகே, திங்கக்கிழமை 10 பேஜ், செவ்வாய்க்கிழமை 10 பேஜ் இப்படி சொல்லி கணக்கு போட்டுப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி எழுத மாட்டேன். இப்போவாச்சும் என்ன ஆயிரும்னா ஏதாச்சும் ஒன் டே வந்து சிலபஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸ்டெனோ எடுக்காமல் விட்டுருவேன். அந்த மாதிரி கூட நிறைய டேஸ் இருந்திருக்கு. அந்த டைம் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேஜ் சேர்த்துப்பேன், ஒரு நாள் எடுக்கலைன்னா. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வியாழன் வெள்ளி ஃபுல்லாக உட்காந்து எழுதுறது இந்த மாதிரி தான் நடக்கும். பட் தப்பு இல்லை. இப்போ ஒன் டே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சாப்டர் நம்மளோட சிலபஸ்க்கு ஒதுக்கிட்டோன்னா இன்னும் 2 டே வந்து நம்ம வந்து ஸ்டெனோவுக்கு ஒதுக்கலாம். அது வந்து எக்ஸசைஸ் முடிக்க வருதான். பட் அந்த முடிக்க எக்ஸசைஸையும் கொஞ்சம் தெளிவாக முடிங்க. எனக்கு இப்போ இன்னும் 6 எக்ஸசைஸ் தான், 6 சாப்டர் தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து 23 வந்துட்டேன். இன்னுமே ஒரு 6 சாப்டர் தான் இருக்குது. மொத்தம் வந்து 29 வரை தான் நம்மளுக்கு இருக்குமா. இப்போவே நான் வந்து 90 கிட்டே வந்துட்டேன்னா 90 வந்துட்டேன்னா மொத்தமே 110 தானோ. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு வந்துருமா. ஸோ மார்ச்சுக்குள்ளே எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். நானும் இன்னொன்று ஆஸ்பிரண்ட்டும் ஆஸ்பிரண்ட்டும் ஸோ சேமாக நாங்கள் போட்டோம். அதனால் ஸோ கம்ப்ளீட் வந்து சேமாக பண்ணிவிட்டு ஸ்பீடு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்பீடு கொண்டு வரலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸசைஸ்லாம் முடிய போகுது. கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்கள். இதுதான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெனோவில். ஸோ நான் சொன்ன விஷயம் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ போட்டேன்னா பட் இது வந்து முடிக்கிறது வந்து இப்போ செகண்ட் டே வந்து 3 hours எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பீடு ஸோ 89, 90 இந்த எக்ஸசைஸ் ரெண்டுமே அரை மணி நேரம் கிட்ட தான் ஆகியிருக்கு. 30 minutes 20 minutes. இதுவுமே சும்மா நம்ம எழுதணுன்னா இவ்வளோலாம் ஆகாது. இவ்வளோ நேரம் ஆகாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது வந்து நம்மளுக்கு டாட்டா இது முடிகிற வரை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேர்டாக நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக முடித்த மாதிரி ஆயிருமா. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஃபோனில் செட் பண்ணி வச்சுருப்பேன்னு காமிச்சில அந்த ஃபோட்டோவில் நான் வந்து ரீட் பண்ணி பார்ப்பேன். ஏதாச்சும் ஒரு சில வேர்ட்ஸ் தப்பாக வாசிச்சிருப்பேன், கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் கரெக்டாகவே வாசிச்சிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்குது. இல்லைனா நம்ம வந்து எழுதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. பட் அந்த நம்ம வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்பெல் பண்ணி பார்க்குறது, அப்புறமா கரெக்டானு செக் பண்ணுறது, இதுக்கு தான் நிறைய டைம் எடுக்கும். பட் அந்த டைம் ஒதுக்குனா தான் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ண நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எழுதிக்கிட்டே ஸ்பீடாக எழுதுறது, இல்லைனா ஸ்பீடு போட்டு எழுதுறது. ஸ்பீடுமே நான் இப்போவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க நினச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் இனி தான் பண்ணணும். அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் பண்ணணும். நான் அந்த இது ஸ்டார்ட் பண்ணனாலும் அதில் எந்தெந்த மாதிரி நான் வந்து ஒரு ஈஸியாக நான் வந்து ஒரு பேசிக்லேருந்து இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஸ்பீடே நம்ம வந்து பார்க்காம எழுதி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அது பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு முடிஞ்சுன்னா. ஸோ சாப்டர் 23 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நோட்டுமே முக்கால்வாசிக்கிட்ட முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த நோட் முடிஞ்சுன்னா நான் வந்து ஸ்டெனோவில் 10th நோட் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா
மொத்தமாக 2 நாளில் 8 ஹார்ஸ் கிட்ட எழுதியிருக்கேன். அதுபோக ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே சேர்ந்தா ஒரு சாப்டருக்கு மினிமம் 10 ஹார்ஸ் கிட்ட தேவைப்படும். ஸோ வந்து வீக்லி கிளாஸ் தான் நான் போகிறதுனால மிச்சம் 5 டேஸ் இருக்குமா, சாட்டர்டே சண்டே கிளாஸ் தான். அதுக்கப்புறமா 5 டேஸ் இருக்கிறதுனால டெய்லி 2 ஹார்ஸ் உட்காந்தாலே கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ஏதாச்சும் வேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரியலன்னா நான் இடையில வீடியோவில் பார்த்துருப்பீங்க, விட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா இப்போ ஸ்பீடில் எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் போக போக வேர்ட்ஸ்லாம் ஜாயின் ஆகி வரும். அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பேன். இடையில நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில. பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கணும் ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்பீடாக சொன்னேன். பட் உங்களுக்கு அந்த டிப்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஸ்டெனோ பற்றின கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ், அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டெனோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கமெண்ட்ஸில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து இதுவரை எனக்கு எவ்வளோ நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேனோ அதில் தெரிஞ்ச விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் வந்து வைக்கும்போது நான் வந்து இவ்வளோ கூட வேர்ட்ஸ் எழுதலை, கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் எழுதியிருந்தேன். இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு டைமை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து வீக்லி சார் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்போம்ல அந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு டைம் எழுதியிருப்போமா நோட்டில், அந்த எக்ஸசைஸை ரீட் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னென்னா ஓரளவு பாதிக்கு மேலே முக்கால்வாசி முடிச்சாச்சுங்கிறதுனால எங்களே ஸ்பீடு வந்து எழுத சொல்லி வீக்லி டெஸ்ட் வைக்காங்க, இந்த சின்ன ஸ்பீடை. ஸோ அது வந்து நான் நிறைய மிஸ்டேக் விட்டுறதுனால இதில் வந்து கொஞ்சம் எனக்கு நல்லாவே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். வீக்லி இந்த டெஸ்ட்டே கொஞ்சம் நல்லா எழுதணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் நல்லா எழுதுவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சின்ன ஸ்பீடையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் வந்து தோணுச்சு. அந்த ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு அது பண்ணி பார்க்க போகிறேன், ஸ்பீட் எழுதி பார்க்க போகிறேன். நான் அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிங்களோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ நிறைய லைக்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து 19th எக்ஸசைஸ் வந்து அப்படி எழுதி பார்க்க போகிறேன். ஸோ அப்படி எழுதி பார்த்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. சார் வந்து அவங்க வச்சு ரீட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கரில் போடுவாங்களே அது மாதிரி இது வந்து சின்ன பேராங்கிறதுனால ரீட் பண்ணுவாங்க. அந்த ரீட் பண்ணும்போதே பதட்டத்தில் நம்மளுக்கு வராது. நார்மலாக நம்ம வந்து படிக்கும்போது நம்மளாக இப்போ புக்கு கொஷினை பார்த்து எழுதுறோன்னா கூட ஈஸியாக எழுதிடலாம். பட் ரீட் பண்ணும்போது அந்த பதட்டத்திலே வராது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐடியா வந்து கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐடியா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இந்த வீக் எழுதி பார்த்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எஸ்பிரன்ஸ். ஸ்டே டியூன்ட்.